இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் அவ்வளோ கருவேப்பிலை இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொரியர் போட்டோம். இப்போ திரும்பவும் 3 பேர் எங்கிட்ட சண்டை போடாத குறைய எங்களுக்கு இட்லி பொடி அரைச்சி கொடுத்தே ஆகணும், அது கருவேப்பிலை இட்லி பொடி தான் எங்களுக்கு வேணும்ன்ட்டு என்கிட்ட சண்டை போடாத குறைய கேட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டிவே இப்போ பறிச்சுட்டு வந்து காய வச்சுருக்கோம். அதாவது எங்கள்கிட்ட கருவேப்பிலை பொடியோ இல்லை மற்ற பொடியோ எது வேணும்னாலும் அப்பப்போ அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாகவே செய்ய ஆரம்பிப்போம். அதனால தான் எங்கள்கிட்ட ஒரு வாரம் 8 நாள் 10 நாள் டிலே ஆகுது. உங்களுக்கே தெரியும் எங்களுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால தான் மக்கள் நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருக்கோம். காஞ்சி போன கருவேப்பிலையில் செஞ்சிடலாம், அதுக்கு அவ்வளோவா இதுவாக இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பச்சை கருவேப்பிலையை நாங்களே ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை செஞ்சு கொடுக்கக்குள்ள அது தனி டேஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சத்து மாவு, ராகி மாவு, இடியாப்ப மாவு, ஊறுகாய் எல்லாமே கிடைக்கிது. உங்களுக்கு வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை டேக் பண்ணுறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.